ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம் சிஎம் டேலண்ட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2026. இந்த எக்ஸாமை பற்றி தான் நம்ம A to Z ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த எக்ஸாம் பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த எக்ஸாமுக்கு நான் வீடியோ போடுறேன். வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும், யாரெல்லாம் எழுதலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், சிலபஸ் என்ன, ஸ்காலர்ஷிப் எவ்வளோ, இது மாதிரி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நாம் இந்த எக்ஸாம் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஸ்டேட்டில் வருஷம் நடக்கக்கூடிய எக்ஸாம் தான் சிஎம் டேலண்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாம் எதுக்கு நடத்துகிறாங்கன்னா, மாணவர்களோட அறிவுத்திறனையும் கணிதம் மற்றும் அறிவியல் திறனையும் டெஸ்ட் பண்ண தான் இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. மட்டும் இல்லாமல் இது ஜிகே ஜென்ரல் நாலேஜும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நடத்துகிறாங்க. 2025-26 கல்வியாண்டில் இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுற டேட்டும் எண்டிங் டேட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம் அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் டேட் வந்து December 18, 2025. எண்டிங் டேட் வந்து 30 December 2025. இந்த எக்ஸாம் 31 January 2026 அன்றைக்கி நடக்கும். இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஆல் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி தான். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆடட் ஸ்கூலுக்கும் இது எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் இருக்கும். அந்த ஃபார்மை எடுத்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுத்தா அவங்க அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தந்துடுவாங்க. ஃபார்மை ஹெட் மாஸ்டர் அப்ளை பண்ணிவிடுவாங்க. உங்களால் அப்ளை பண்ண முடியாது, உங்கள் ஹெட் மாஸ்டரால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்காலர்ஷிப் டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்ஸாமில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. நீங்கள் டிகிரி முடிக்கிற வரைக்கும் இந்த 1000 ரூபாய் தருவாங்க. மொத்தமாக +1 +2 காலேஜ் 3rd year 4th year வரைக்கும் தருவாங்க. இப்போ எக்ஸாம் பேட்டர்னும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் டைமிங்கும் பார்க்கலாம். பேப்பர் 1 மேக்ஸ் எக்ஸாம், இது 10 AM to 12 PM வரைக்கும் நடக்கும். மொத்தம் மேக்ஸில் 60 வினாக்கள் கேட்பாங்க. பேப்பர் 2 சயின்ஸ் அண்ட் சோசியல், இந்த 2 எக்ஸாம் தான் நடக்கும். இது வந்து 2 PM to 4 PM வரைக்கும் நடக்கும். இதுலேயும் டோட்டலாக 60 கொஷின் கேட்பாங்க. அந்த 60 கொஷினில் 30 கொஷின் சயின்ஸ், மீது 30 கொஷின் சோசியல். சயின்ஸில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், தாவரவியல் இது மாதிரி கேட்பாங்க. சோசியலில் வரலாறு, பொருளியல், புவியியல் இது போல் கேட்பாங்க. இந்த எக்ஸாமுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அவசியம். நீங்கள் வீட்லேயே இந்த எக்ஸாம் போல் மாடல் எக்ஸாம் எழுதி பார்த்தா தான் அங்கே போய் வேகமாக எழுத முடியும். அடுத்து இப்போ நம்ம இந்த எக்ஸாமோட சிலபஸ் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். 9th and 10th கிளாஸோட ஸ்டேட் போர்டு புக்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. மேக்ஸில் அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, நம்பர் இதெல்லாம் தரவாக படிச்சுக்கோங்க. நம்ம சயின்ஸில் என்ன படிக்கணும்னு பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் படிக்கணும். ஃபிசிக்ஸில் என்ன படிக்கணும்னா லைட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பேசிக்ஸ் எல்லாம் படிக்கணும். பயாலஜியில் என்ன படிக்கணும்னா லைஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பயாலஜியில் மறக்காமல் படிச்சுக்கோங்க. சோசியல் சயின்ஸில் நாம் என்னெல்லாம் படிக்கணும்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக், எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிக்கணும். ஹிஸ்ட்ரியில் முக்கியமான சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. புவியியலில் மேப்பெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சிவிக்ஸில் அரசாங்க அமைப்பெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்ஸில் முக்கியமான கருத்தெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மட்டும் இல்லாமல் ஸ்டேட் போர்ட் புக்கெல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதில் தான் நிறைய கொஷின் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குற 99% பீப்புள் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு இந்த மாதிரி வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த எக்ஸாம் பற்றி டவுட் இருந்தால் அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற எக்ஸாமை ஃபுல் டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு எந்த மாதிரியெல்லாம் வீடியோ போடலான்னு சொல்லுங்கள்.
இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இம்பார்ட்டண்ட் கொஷின் எல்லாம் வேணும்னா சொல்லுங்கள். அடுத்து நான் ஒரு லாங் வீடியோ மேக் பண்ணி போடுறேன்.